மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி முறையில் போலியாக சான்றிதழ் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர், காவல்துறை டிஎஸ்பி, வணிக வரித்துறை உதவி ஆணையர் உட்பட 9 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைதூர கல்வியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கடந்த 2020ஆம் ஆண்டு உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளருக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் அறிக்கை அனுப்பியுள்ளார். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து நடைபெற்ற விசாரணையில் 2012 முதல் 2019ஆம் ஆண்டு வரை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி மூலம் 4 பேர் தமிழ் வழி கல்வியில் பயின்றதாக போலியான சான்றிதழ் பெற்றது தெரியவந்தது. இவர்கள் தமிழ்நாடு தேர்வாணையம் மூலம் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றி வருவதும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து வணிக வரி உதவி ஆணையர் சொப்னா, காவல் டிஎஸ்பி KC சதீஷ்குமார், வருவாய் கோட்டாட்சியர் கலைவாணி, மாவட்ட ஆட்சியரின் தனி உதவியாளர் மற்றும் பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிலைய அதிகாரிகள் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்குப்பதிவு செய்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 1 தேர்வில் தமிழ் வழியில் தொலைதூர கல்வி பயின்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீட்டு சலுகை வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.